ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீஜனில் இருந்து ஒரு சூப்பரான இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இல்லை. ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டர் 1500 வாரண்டியோட வித் டச் கண்ட்ரோலோட வரக்கூடிய இந்த ஒரு சூப்பரான ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இதில் பாக்ஸில் என்ன இருக்குது, சூட்டபிள் ஃபார் இந்த பேனு, அப்புறம் ஃப்ரையரு, அப்புறம் ப்ரெஷர் குக்கரு, மில்க் வைக்கிறதுக்கு, சால்ட்டர், கிரேவி, இட்லி அப்படின்ட்டு ஒரு 12 செட் ஆஃப் சூட்டபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து இதெல்லாம் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த சைடில் வந்து போட்டிருக்காங்க. இதில் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த வோல்டேஜ் மாறுற மாதிரி ஒரு வேரியண்ட் இருக்குது, இன்னொரு வேரியண்ட்டு. ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் ட்ரையாகவே வச்சுருக்கணும், ஹேண்டில் வித் கேர். ஏன்னா இது கிளாஸு ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாக, கீழே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து பாடி மேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 7 செக்மெண்டட் எல்இடி வந்துருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதில் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4000 போட்டிருக்காங்க. மாடல் வந்து ஏசர் ப்ளஸ் அப்படின்றது தான் இதோட மாடலு. மேனுஃபேக்சரிங் வந்து அக்டோபர் 2025 மேனுஃபேக்சர் ஆகுது. இது வந்து 1800 வாட்ஸ் வந்து இதோட பவர் வந்து ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ மேக்ஸிமமாக எந்த அளவுக்கு தான் வந்து வாட்டர் வந்து போவோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறேன். ஸோ சூப்பராகவே நீட்டாக பேக் பண்ணி வருது. இது மாதிரி ஒரு பபிள் ரேப்பரும் உள்ளே இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு ஹனிகம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ இது வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா சைடுமே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக ஒரு பேக்கிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் உள்ளே வந்து எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி வந்திருக்கு. அது இல்லாமல் பபிள் ரேப்புமே நமக்கு வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த அட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மெத்தட் மாரி தான் இருக்குது. நார்மலாக பபிள் ரேப் வச்சாலே நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும். இதுலேயுமே வந்து இது வச்சு வரதுனால இன்னொரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ஒரு டென்ட்டு இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்து சேர்ந்துருச்சு நம்ம கையில். அண்ட் தென் இது வந்து நமக்கு வாரண்டி கார்டு. இதில் வந்து யூசர் மேனுவல் இருக்குது, எந்தெந்த மோட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன வாரண்டிக்கு இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. வாரண்டி மட்டும் கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிங்க, மற்றபடி எதுவும் தேவைப்படாது. இது சிம்பிளாக தான் இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வரக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சேர்த்து. அண்ட் மேலே பாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸில் வந்து வருது. அண்டு கீழே வரக்கூடிய பேஸ் எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ மேலே மட்டும் கிளாஸு, அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் பட்டன்ஸ் எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான் வரப்போகுது. நல்லாவே ஒரு போல்டான டெக்ஸ்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும், ஒரே லாங்குவேஜ் தான். அண்ட் தென் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அப்பு டவுன் 2 கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து டைமர் ஒன்று இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டச் கிடையாது. அந்த மோட்ஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலயமா தான் நம்ம வந்து இதை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரபுள் ஷூட்டிங்க்கு சில அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. கீழே இதுக்கு ஒரு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் பீப் சவுண்ட் வரத்துக்கு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேம்பிங் ரெசிஸ்டன்ஸுக்கு இங்கே ரப்பர் மாதிரி ஒரு செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்டெபிளாக இருக்கிறதுக்கு அந்த இது யூஸ் ஆகும். அண்ட் தென் வென்டிலேட் ஆகிறதுக்கு இதில் வந்து ஒரு பின்னாடி ஒரு வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியல. வெயிட் நான் உங்களுக்கு பின்னாடி வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ வெயிட் வருதுன்ட்டு. ஸோ வெயிட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் 3 கலர் தான் நீங்கள் பார்க்க முடியுமே, ரெட்டு, பிளாக்கு, ஒயிட். இந்த 3 கலர் தான் அவங்களால பார்க்க முடியும். அண்ட் தென் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கேபிளுமே நமக்கு வந்து வருது. அதோட குவாலிட்டிலாம் பின்னாடி அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. லென்த் அந்தளவுக்கு கொடுக்கல, லென்த்து ஒரு 3 பின் வருது. பட் லென்த்து மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். ஒரு 2 மீட்டர் கேபிள் மாரி தான் இருக்குது, ரொம்ப வந்து லென்த்தியாக இல்லை. ஸோ அது வந்து ஒரு கன்சர்னாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ கேபிள் லென்த்தியாக வேணுன்றவங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். ப்ரெஸ்டீஜில் வரக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்தளவுக்கு வெயிட் ஃபீல் பண்ண முடியல. ஒரு 1700 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சாலும் தாங்குது. அண்ட் தென் ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹேண்டில்ஸில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ நம்ம நார்மலாக வந்து வெறும் கையிலே வந்து அதை வந்து எடுத்துக்க முடியும். மிஷின் ரன்னிங்கில் இருக்கிறப்ப ஏதாவது கை வச்சா வந்து எர்த் அதிகமாக கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. டச் ரெஸ்பான்ஸுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பவர் ஆன் பண்ணோடனே இங்கே வந்து நமக்கு ஒரு 4 ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிடும், விட்டு விட்டு எரியும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம பவர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும்.
ஒன்ஸ் வந்து நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணால் ஒரு சவுண்டு வரும். ஸோ ஆன் ஆகிடும். ஃபங்க்ஷன் செட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வாட்டி டேப் பண்ணுறப்பையும் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த மோடில் வச்சு எந்த பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம தான் வந்து முடிவு பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு இதை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஹாட் வாட்டருக்கு டீப் ஃப்ரை வைக்க போகிறேன். ஸோ டீப் ஃப்ரைன்றதை நான் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதில் 200 டிகிரி செல்சியஸ்னு காட்டுது. அடுத்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 270 டிகிரி வரைக்கும் நமக்கு அதிகபட்சம் இருக்கும். ஸோ 270 செல்சியஸ் வந்து நான் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். இதுதான் மேக்ஸிமம்மு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 80, 60 வரைக்கும் வந்து மினிமம் வைக்க முடியும். ஸோ இங்கே டைமர் அதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணால் அது டச் கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடையாது. ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப் டவுன் பண்ணலாம். அண்ட் தென் வோல்டேஜ் வந்து நமக்கு அண்டராக போச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இப்போ 195 வாட்ஸ் வருது. ஆல்மோஸ்ட்டு 220க்கு 195 வாட்ஸ் வந்து வருது. அண்ட் தென் டைமரும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம டைமர் செட் பண்ணுறதுக்கு அதை ஒன் டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டால் கூட அதுவே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதெல்லாமே வந்து பிரச்சனை கிடையாது டைம் செட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபங்க்ஷன் மோட் மட்டும் டேரெக்டாக டேப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷனை ஒரு வாட்டியும் அழுத்தி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அண்ட் தென் ஃபேனுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாற்றுறப்பையும் நமக்கு வந்து ஃபேனோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு சவுண்டு வந்து விட்டு வர மாதிரி இருக்கும். இதில் வந்து டெசிபிள் பார்க்குறப்போ கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மற்ற மிஷின்ஸை இண்டக்ஷன் ஸ்டவ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தான் வருது எனக்கு பொறுத்த வரைக்கும். பட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய கன்சர்னாக நம்ம பார்க்க முடியுது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியும் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ஸில் வந்து ஒரு ஃபேன் இருந்தாலும் அந்த ஃபேனில் வர சவுண்டு தான் அது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு சவுண்டு எதுவும் கிடையாது. அண்ட் தென் இதில் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பீப் சவுண்ட் மாரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டைமர் முடிஞ்சாலோ இல்லைனா வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து ரன் ஆனாலோ அப்புறம் வந்து நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து வரும். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் பாயில் பண்ணா இல்லையா? ஸோ நான் அந்த வீடியோ வந்து லைவாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எடுக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகிறது தெரியும். எந்தளவு ஒரு குயிக்கான ஒரு டைமில் வந்து இது வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்துலேயும் வந்து நமக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. ஓவராக வந்து ஹீட் ஆகும். பட் நான் எந்த சைடு வேணால் கை வச்சு வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் வந்து எதுவுமே சூடாது. நான் வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறப்ப இதுக்கு வந்து கையில் வந்து பிடிக்க முடியாது. பட்டு உள்ளே இருக்கிற ஹாட் வாட்டர் வந்து பட்டுச்சுன்னா செம சூடாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நம்ம கை வச்சாலும் எதுவும் ஆகாதுன்ட்டு. அண்ட் தென் ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த லைட் பிளங்க் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஃபேன் வந்து நமக்கு ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபேன் வந்து எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் மெயின் பவர் வந்து ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் வந்து மெயின் பவர் ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மிஷினோட ஓவரால் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா வந்து இது ஆஃப் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து மெயின் கேபிளை வந்து ப்ளக் அவுட் பண்ணணும். அது வரைக்கும் வந்து இது ப்ளக் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ சவுண்ட் வந்து நிற்கிற வரைக்கும் இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். வந்து நீங்கள் பவர் கட் பண்ணுற வரைக்குமே இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தெரியாமல் விட்டுட்டு போனாலும் அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஃபேன் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? ஓகே. இந்த இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கு நமக்கு அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி ரெண்டுத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.